சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பு இருக்கிறாங்க உடனே. என் வேண்டுதல் எதுவுமே உன் காதுல விழலையா? நான் இப்படி கண்ணீர் விட்டு அழுகிறத பார்க்கதான் நீ ஆசைப்படுறியா? என் மகன் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணா சொல்லு. அவனுக்கு கல்யாண வாழ்க்கை தான் சரியா அமைச்சு கொடுக்க முடியல. ஏதோ அவன் குழந்தை கூட அவன் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். அது கூட உங்களுக்கு பொறுக்கலையா? எதுக்காக அவங்கிட்ட இருந்து அந்த குழந்தைய பறிக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு நியாயம்னா என்னன்னு தெரியாதா? பாட்டி பாட்டி, டாடி எங்கன்னு கேட்டா சாமி முன்னாடி நின்று சாமி கும்பிட்டு இருக்க. இந்த குழந்தை கேக்குறா, அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? உங்க அம்மா வந்திருக்கா, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா, அதை பார்த்த உங்க அப்பா அவளை தேடி கோவமா போயிருக்கான்னு எப்படி இந்த குழந்தை கிட்ட நான் சொல்லுவேன்? வாசுக்கு போன் பண்ணா அவன் போன் வேற ஆஃப்ல இருக்கு. இவ கேக்குற கேள்விக்கு நான் என்னன்னு பதில் சொல்லுவேன்? ஏ பாட்டி, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன திவ்யா, உனக்கு பால் குடிச்சிட்டியா? ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டியா? அதெல்லாம் நான் எப்போ பண்ணிட்டேன். முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. டாடி சாயந்தரம் கூப்பிட ஸ்கூலுக்கும் வரல, இப்போ வீட்டுக்கும் வரல. என்னதான் ஆச்சு டாடிக்கு? எங்க போனாங்க? என்னை விட முக்கியமான வேலை வேற எதுவும் இருக்கா? ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு போனா, போன் பண்ணா போன் வேற சுவிட்ச் ஆஃப்னு வருது. மீட்டிங்ல இருப்பான்னு நினைக்கிறேன். இங்க பாரு, அவன் எங்க இருந்தாலும் அவனுக்கு என்னைக்குமே நீதாம்மா முக்கியம். இப்ப வந்துருவான், சரியா? ஏன் பாட்டி, டாடி வேலை விஷயமா தானே போயிருக்காரு. அப்போ வினோதினி அம்மாக்கு அவர் எங்க போயிருப்பாருன்னு தெரியும் தானே? நான் வேணா உங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமா? இங்க பாரு, அதெல்லாம் யாருக்கும் ஃபோன் பண்ணி விசாரிக்க வேண்டாம். உங்க அப்பா இப்ப வந்துருவான். உனக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு வேணும்னா சொல்லு, இப்ப போய் நான் செஞ்சு தரேன். எனக்கு என் டாடி தான் வேணும். அவன் அப்பா மேல உசுரா இருக்கா. இவளை போய் அவங்க அப்பங்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாளே இந்த ராட்சசி. சரி பாட்டி, டாடி வந்தா சொல்லு, நான் போறேன். திவ்யா, போறேன்னு சொல்லாதடா, வரேன்னு சொல்லு. எதுக்கு இவ்வளவு எமோஷனல் ஆகுற? மேல போறேன்னு தானே சொன்னேன். ஐயோ, சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். கத்தி கையில இருந்துச்சுக்கிற ஒரே காரணத்துக்காக நான் கொலை பண்ண முயற்சி பண்ணேன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு சார். என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் முழுசா கேளுங்க சார். பின்ன கொலை பண்ண கத்தி எடுக்காம டேபிள் மேல இருக்கிற ஆப்பிள கட் பண்ணி கொடுக்கவா கையில கத்தி எடுத்தீங்க? நாங்களே நீங்க பண்ண தப்ப கண் கூட பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்ற கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா? கொஞ்ச நேரத்துல அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் உங்களை கோர்ட்ல ஆஜர்படுத்தணும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. என்ன சார், நான் சொல்றதையே கேட்க மாட்டேன்னு சொன்னா எப்படி? அட்லீஸ்ட் என் போனையாவது கொடுங்க சார், நான் என் லாயர் கிட்ட பேசணும். எதுக்கு? முன்ஜாமீன் வாங்கவா? சார், இப்படி பேசினா என் தரப்பு நியாயத்தை எப்படி சொல்ல முடியும்? நீங்க ஒரு தரப்பு விஷயத்தை மட்டுமே பாக்குறதுனால எனக்கு உங்க மேல சந்தேகமா இருக்கு. நீங்க அவங்களுக்கு சாதகமா வேலை செய்றீங்களோன்னு. இத பாருங்க, உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பேசாதீங்க. தப்ப நீங்க பண்ணிட்டு எங்களை தப்பானவங்கன்னு சொல்றீங்களா? உங்களை மரியாதையா கூட்டிட்டு வந்ததே தப்பு. கையில விலங்க மாட்டி கூட்டி வந்திருக்கணும். அப்படி என்ன சார் நான் தப்பு பண்ணிட்டேன்? நீங்க நடந்துக்கிறதெல்லாம் பாக்குறப்போ அப்படிதான் தெரியுது, அதுக்குதான் அப்படி சொன்னேன். அது எப்படி சொல்லி வச்ச மாதிரி கத்தி என் கையில இருக்கிறப்போ நீங்க வந்தீங்க? இதுவே எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. என்னையா விட்டா ரொம்ப பேசிட்டே போற? போலீஸ தப்பா பேசுனதுக்கு சேர்த்து கேஸ ஃபைல் பண்ணுவேன். நாங்க ஒண்ணு அங்க பதுங்கிறது பிடிக்கல. அவங்க வீட்டுல பிரச்சனைன்னு யாரோ ஒருத்தர் வந்து கலாட்டா பண்றதா சொன்னாங்க. அதன் பேர்ல தான் வந்தோம். வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கொலை முயற்சி நடந்திருக்குன்னு. சரியான நேரத்துக்கு நாங்க வரலன்னா என்ன ஆயிருந்திருக்கோம்? அநியாயமா ஒரு உசுறு போயிருக்கோம். சார், அப்படிலாம் எதுவும் ஆயிருக்காது சார். அவங்க என் மேல வீண் பழி போடதான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. எது எப்படியோ கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் உங்க லாயரை வச்சு நீங்க கோர்ட்ல பேசிக்கங்க. இப்ப கொஞ்சம் அமைதியா இருங்க.
கழுத்து நிறைய நகை போட்டு போக வேண்டியது, அப்புறம் நகை போச்சுன்னு ஏன் தாலியா இருக்க வேண்டியது. யோ கான்ஸ்டபிள், அந்த திருட்டு கேஸ் ஃபைல் எடுத்துட்டு உள்ள வாயா. அண்ணா இந்தாங்க. சார் 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 இங்க வாசுன்னு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்களே. எங்க? அவர் இப்போ எங்க? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அம்மா, உங்களுக்கு எப்படி விஷயம் தெரியும்? சிவா பக்கத்துல பொருள் டெலிவரி பண்ண போனப்போ உங்களை போலீஸ் கூட்டிட்டு போறத பார்த்ததா சொன்னாரு. என்னாச்சுங்க? அவங்க வீட்டுக்கு போய் என்ன பிரச்சனை பண்ணீங்க? இல்லங்க, வக்கீல் நோட்டீஸ் வந்ததும் கோவத்துல அவங்க வீட்டுக்கு போனது வாஸ்தவம் தான். ஆனா பிரச்சனை பண்ணலங்க. கோவத்துல 4 வார்த்தை பேசி நான் கிளம்புனேன். ஆனா ஷைலஜா கத்திய தூக்கி என் கையில போட்டா. என்ன திட்டம் போட்டு மாட்டி விட்டா. எங்க அவங்க குணம் தெரிஞ்சும் நீங்க எதுக்கு அங்க போகணும்? ஐயோ, இப்ப அம்மாவுக்கும் திவ்யாவுக்கும் தெரிஞ்சா அவங்க எவ்வளவு பயப்படுவாங்க. சரி, நீங்க தைரியமா இருங்க. பாத்து என்னமா ஓடிட்டு இருக்கீங்க? யோ, இதான் நீ வேலை பார்க்குற லட்சணமா? சார் சாரி சார். இவர் இப்படி தப்பு பண்றவர்லாம் இல்ல சார். உங்களுக்கே அது தெரியும் தானே சார். அவங்க தான் பிளான் பண்ணி ஏதோ மாட்டி விட்டுருக்காங்க. இவரை கொஞ்சம் வெளியில விடுங்க சார். நீ என்ன பெரிய அதிகாரியா? சொன்ன உடனே வெளில விடுறதுக்கு? உன் ஃப்ரெண்டு என்ன பண்ணாருன்னு தெரியுமா? கத்தி எடுத்து ஒருத்தர் குத்த போயிருக்காருமா. இங்கெல்லாம் நிக்க கூடாது, கிளம்புங்க. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கங்க. எங்க? நீங்க என்ன சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு. நீங்க முதல்ல நம்ம லாயருக்கு விஷயத்தை சொல்லி கூட்டிட்டு வாங்க. விஷயம் கேள்விப்பட்டதும் நான் லாயருக்கு கால் பண்ணிட்டேங்க. அவங்க இப்ப வந்துருவாங்க.